சனிக்கிழமைகளில் பெருமாள் கோயிலுக்கு சென்றால் எப்படி பெருமாளை வழிபடுவது? அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவா பண்ணிக்கோங்க. லைக் ஷேர் செய்து இந்த வீடியோவுக்கு உங்களுடைய கமெண்ட்களை கொடுக்கவும். ஓகே, இப்போ பெருமாள் கோயிலுக்கு காத்தால நீர் தீர்த்தம் அடிட்டு பெருமாளை சேவிக்க நம்மெல்லாம் போகிறோம். போன உடனேயே கோபுரவாசல்லேருந்து உள்ளே போனோடனே துவஜஸ்தம்பம் அப்படிங்கிற கொடிமரம் இருக்கும். அதுக்கு முன்னாடி சாஷ்டாங்கமாக நன்னா விழுந்து சேவிக்கணும். நம்மளுடைய உடல் தரையில் படணும். இரு கைகளையும் மேல் நோக்கு கூப்பி அந்த கொடிமரத்துக்கிட்ட நம்ம விழுந்து நன்னா சேவிக்கணும். சரி, சேவித்த உடனே உள்ளே போகும்பொழுது பக்ஷிராஜன் அப்படிங்கிற கருடாழ்வார் சன்னதி இருக்கும். அந்த கருடாழ்வார பக்ஷிராஜ பெருமாளை சன்னதிக்கு பெருமாளுக்கு நேரெதிராக கருடாழ்வார் காட்சி தருவார். அவரை சேவிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு நேர உள்ளே போன உடனே பெருமாள் சன்னதிக்கு முன்னதாக, பெருமாள் சந்நிதியின் வாசற்படிக்கு முன்னதாக ஜெயன் விஜயன் அப்படிங்கிற துவாரபாலகர் 2 பேர் இருப்பார். பெருமாள் சந்நிதியில் துவாரபாலகர் 2 பேர் இருப்பார். அவா 2 பேரையும், ஜெயன் விஜயன் 2 பேரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு உள்ளே சென்று பெருமாளை போனோடனே எப்படி பார்க்கணும்னா, எடுத்தோடனே பெருமாளுடைய முகத்தை பார்க்கக்கூடாது, திருவடியை பார்க்கணும். முதல்ல திருவடியிலேருந்து மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருமாளை ரசித்து பெருமாளுடைய திருமுகத்தை சேவிக்கணும். அப்படியே பெருமாளை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அப்புறம் சில திருக்கோயிலில் உபயநாச்சியார், மூலவரோட உபயநாச்சியார் இருப்பார், உபயநாச்சியாரை சேவிக்கலாம். உற்சவர் எழுந்துள்ளிருப்பார், உற்சவ பெருமாளையும் உபயநாச்சியார்களையும் சேவிக்கலாம். அந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு தீர்த்தம், சடாரி, துளசி, இதுதான் முறை. தீர்த்தம் வாங்கிக்கணும், சடாரி வச்சுக்கணும், துளசி எடுத்துக்கணும். இந்த முறைப்படி பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில் வந்து தாயார் சன்னதி போகணும். தாயார் சன்னதியில் தாயாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அங்கேயும் தீர்த்தம், சடாரி, குங்குமம், பெருமாள் சன்னதியில் எப்படி துளசி கொடுக்குறாளோ தாயார் சன்னதியில் குங்குமம் அல்லது மஞ்சள் கொடுப்பான், மஞ்சக்காப்பு. அதை வாங்கிட்டு அப்படியே பிரதட்சணமாக வரும்பொழுது ஆண்டாள் சன்னதி இருக்கும். இப்படி ஆண்டாள் சன்னதி இருக்கும்போது ஆண்டாள் கோதை நாச்சியாரை பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் வந்தோம்னா ஸ்ரீராமர் சன்னதி, ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருக்ன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர சுவாமி எழுந்துள்ளிருப்பார். அவரையும் பிரார்த்தனை பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா கொடிமரத்துக்கும் முன்னாடி ஸ்ரீ ஆஞ்சநேய பகவான் எழுந்தருளியிருப்பார். ஆஞ்சநேய பகவானை சேவிச்சுட்டு, ஜென்ரலாக இந்தந்த சன்னதிகள் தான் இருக்கும் பெருமாள் திருக்கோயிலில். இந்த சன்னதிகள்லாம் சேவிச்சுக்கலாம். சில சன்னதியில் சுதர்சனர் எழுந்திருப்பார், நரசிம்மர் எழுந்தருளியிருப்பார். அப்படி சில சன்னதியில் எழுந்தருளியிருப்பார். அவளையும் சேவிச்சுக்கலாம். இது ஜென்ரலாக இருக்கிற ஒரு திருக்கோயில் பெருமாள் கோயில்னா பெருமாள் இருப்பார், தாயார் இருப்பார், ஆண்டாள் சன்னதி இருக்கும், ஸ்ரீராமர் சன்னதி இருக்கும், ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கும். இப்படி ஒவ்வொரு சன்னதிகளாக வழிபட்டு வரணும். அப்படியே ஆஞ்சநேயரை சேவிச்சுட்டு திரும்பி துவஜஸ்தம்பத்துக்கிட்ட வந்து, அதாவது கொடிமரத்துக்கிட்ட வந்து உட்காந்துக்கலாம். கொடிமரத்துக்கு முன்னாடி உட்காந்துக்கலாம். பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பிரார்த்தனைகளை கேட்கலாம். பிரார்த்தனை பண்ணிட்டு திரும்பி சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிச்சுட்டு பெருமாளை அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அகத்துக்கு வீட்டுக்கு வரலாம். சில முறைப்படி சிலர் தாயாரை சேவித்து விட்டு தான் பெருமாளை சேவிப்பார். தாயார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பெருமாளை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு
சேவிக்கலாம் அப்படிங்கிறது கிரமம். சுபம்.